இன்னொரு தடவை யார்கிட்டயாவது உன் விளையாட்டை காட்டணும்னு நினைச்ச இந்த அறையும் அரைஞ்ச சத்தமும் உன் நினைவுக்கு வரும். அண்ணி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. முன்ன பின்ன தெரியாத ஆளா இருந்தா பரவாயில்ல. அவன் என் ஃப்ரெண்ட் அண்ணி. அவன் ரொம்ப நல்லவன். அவனை நீங்க நம்பலாம். நம்புறதுனால தான் நம்பிக்கை துரோகமே பண்ண முடியுது. உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? வெற்றி இருக்கார்ல என் கூட, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெற்றியால தான் உனக்கு பிரச்சனையே. அதுக்காக அவர் ஒரு அபத்தமான முடிவு எடுத்திருக்காரு. முடிவா? என்ன முடிவு? கல்யாண மண்டபத்துல முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஓடி போயிடணும்னு முடிவு எடுத்திருக்காரு. அப்பதான் ஊர் பெரியவங்க ஒண்ணு சேர்ந்து வேற வழி இல்லாம கல்யாணம் நிக்க கூடாதுன்னு அவர் தம்பி சக்திய உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல லட்சு, வெற்றி என் மேல பாசமா தானே இருக்காரு. கல்யாணம் வரைக்கும் உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க போறதா என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நீ அவரோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. பாத்துக்கோ லக்ஷ்மி. நீ சந்தோஷமா இருக்கணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி, வெற்றி வெளியில தான் இருக்காரு. அம்மாவும் வெற்றி கூட தான் இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். நீ போ லக்ஷ்மி. தெய்வத்தோட சன்னதியில வச்சு சொல்றேன், எந்த துர்கைக்கு நீ விளக்கு போட்டியோ அந்த துர்கா உன்னை நிச்சயமா கைவிட மாட்டா. அந்த நம்பிக்கையோட நீ போ.
அட அட வேர்க்கடலையும் வெல்லமும் என்ன காம்பினேஷன். மா வா இங்க வாமா. எங்கடா போற? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கோடீஸ்வரியை நம்ப முடியாது. அவ என்ன திட்டம் போட்டுக்கான்னு புரியாது. நீ வாமா முதல்ல. கைய விடுடா. அவ என்ன திட்டம் போறா? நம்மளுக்கு என்னடா? திஸ் மீனாட்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிருக்கால. அது போதும்டா. விடுடா, விடுடா. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ள மேல நிக்கிற மாதிரி இருக்கு. நீ கிளம்பு, வா ஊருக்கு போலாம். ஐயையே இரு. இங்க பாரு, நான் சொல்றத கேளுடா. அவகிட்ட பேசி பாப்போம்டா. நிலம புரியாம பேசாத. உன் பேராசை மோப்பம் முடிச்சுதான் அவ திட்டத்துக்கு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருந்தோம் அநேகமா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஜெயில தான் கழிக்கணும். நீ வா, சீக்கிரம் வா. இருடா, நான் சொல்றத கேளுடா. இங்க இருந்து நம்ம போயிட்டோம்னா நமக்கு தாண்டா லாஸ். அத புரிஞ்சுக்கடா நீ. மா, அவன் நடந்துக்கிறதா பார்த்தா இது எங்க போய் முடியும்னே தெரியல. நீ வா. ஐயோ, இத புரிஞ்சுக்காம எடுத்து போறடா. நீ வாமா. ஏய், எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் இல்லையே. பேக்ல என்ன? அழுக்கு துணி துவைக்க. இல்ல, இந்த வீட்டை விட்டு போறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். குட். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரச்சனையே என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சோ என்ன நம்பல இல்ல? ஆமா, நம்பல. என்ன போ? இல்ல கண்ணு, நான் நம்புறேன் கண்ணு உன்ன. இவன் தான் என்ன குழப்பி பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். நீ என்ன வேலை வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன் கண்ணு. இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. உண்மையை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்ல நான் மகாராணி மாதிரி இருந்தேன். இப்ப கூட நீங்க மகாராணி தான் மேடம். நான் வச்சதுதான் சட்டம். நான் நினைச்சதுதான் இந்த வீட்ல நடக்கும். என்ன மீறி என் புருஷன் கூட என்ன ஒரு வார்த்தை பேச மாட்டாரு தெரியுமா? என் தம்பி சுத்தமா பேசவே முடியாது. நான் கண் அசைச்சா அக்கானு என் காலடியிலேயே விழுந்து கிடப்பான். என்ன மாதிரியே. இது எல்லாத்துக்குமே ஆப்படிக்கு ஒருத்தி வந்தா. அவ பண்ண வேலையெல்லாம் முதல்ல லேசாதான் வலிச்சுது. கொசுதானேன்னு நினைச்சு கொஞ்சம் லேசா அசந்துட்டேன். அவ கரையா மாதிரி உள்ளுக்குள்ள அரிச்சு இன்னைக்கு மொத்த கட்டிடமும் சரிஞ்சு என் தலையில விழுந்துருச்சு. இப்போ நான் அந்த கரையான் புத்த ஒன்ன வச்சு கொளுத்த போறேன். அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் தம்பி. அவ சொல்றத வேதவாக்கா நம்புறான். அதுல முதல்ல இடி விழணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அவ கூட நெருங்கி பழகணும். என் தம்பி மனசுல மெதுவா அவ மேல சந்தேகத்தை வரவழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவளை நடத்த கெட்டவன்னு நம்ப வச்சு அவனே தான் பொண்டாட்டிய கழுத்தை புடிச்சு நடுத்தெருவுல தள்ளணும். இவ்வளவுதான் எனக்கு வேணும். இதெல்லாம் நீ ஒண்ணும் சும்மா செய்ய வேணாம். இந்த குடும்ப சொத்துல உனக்கு ஒரு பங்கு கொடுக்கறேன். என் தம்பி கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அருள் இந்துவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன பேசிட்டு இருக்க? அவங்க கிட்ட போய் அவன் தெரியாம பேசிட்டான். விவாகரத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணங்கிறது வெக்கப்படுற விஷயமா என்ன? இந்து இந்த வீட்ல இருந்து போனாதான் எனக்கு நிம்மதி. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. வாய மூடு. ஏய், யார் வீட்ல வந்து யார் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்னமோ இந்து மேல ஆர்வமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்துவுக்கும் உனக்கும் இருக்கிறது வெறும் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? உனக்கு அவ கட்டிக்கிற முறை தானே? ஒரு காலத்துல நீ அவளை கட்டிக்கணும்னு நினைச்ச இல்லையா? அதுக்காக
நீ கொஞ்சம் சும்மா இருடா. அவங்க என்ன டீல் பேசுறாங்கன்னு கேப்போம். மா நீ சும்மா இருக்க மாட்டா? இங்க பாருங்க, நான் இதுலயுமே தலையிடல. ஆனா உங்க துரோகத்துக்கு எங்களை ஆளாக்காதீங்க. மா கிளம்புமா. மா வர போறியா இல்லையா நீ? நான் வரல. உங்க அப்பா மாதிரியே முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்துதான் ஆனா கொஞ்சம் நேரம் பேசாம ராமா சொல்லிட்டேன். கண்ணு, அவன் அப்பா மாதிரியே முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சதுனால நான் போன்னு முடிவு பண்ணிட்டேன் கண்ணு. ஏதாவது கை செலவு கொஞ்சம் பணம் கண்ணு மா கொடுத்தீங்கன்னா. சொன்ன கேட்க மாட்டா? வா. ஒரு நிமிஷம். அந்த பேக்கை கொஞ்சம் ஓபன் பண்ண முடியுமா? ஐயோ கண்ணு, நான் ஒண்ணுமே எடுக்கல கண்ணு. ஒரு 4 ஸ்பூனு 2 பேரிச்சம்பழம் போட்டலாம். முந்திரி பாப்பா கூட அப்புறம் தான் பார்த்தேன் கண்ணு. எடுக்கல கண்ணு, சத்தியமா ஒண்ணு எடுக்கல கண்ணு. நம்ப கண்ணு. அப்படியா? ஓபன் பண்ணுங்க பாப்போம். இந்தாங்க, நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. நான் எதுக்கு ஓபன் பண்ணணும்? அப்புறம் நான் தான் எதையாவது உள்ள வச்சேன்னு சொல்றதுக்கா? எதுக்கு வம்பு? நீங்களே ஓபன் பண்ணுங்க. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஓடி போயிடணும்னு முடிவு எடுத்திருக்காரு. வா வா லக்ஷ்மி, பூஜைலாம் முடிஞ்சிருச்சா? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீ சுமங்கலியா இருக்கணும்னு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ம். சரி, நீ அம்மா கிட்ட பேசிட்டு இரு. நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். வரேம்மா. நந்தினி, என் பொண்ணு லட்சுமி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கும் வெற்றி தம்பிக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுதாம்மா எங்க ஆசை. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ நடிக்க வந்த. ஆனா இப்ப வெற்றி உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்காமா. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நான் வரேன். சத்தியமா அந்த மரத்தை நான் எடுக்கலமா. சத்தியமா நான் எடுக்கலமா. என்ன அப்படியே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு பிளான்? மா என்ன இதெல்லாம்? டேய், நான் எதுவும் பண்ணலடா கண்ணு. என்ன நம்ப கண்ணு. நான் எடுக்கல கண்ணு. எனக்கு தெரியாது கண்ணு. யார் எடுத்து வச்சாலும் உங்க பேக்ல இருந்துச்சுன்னா அப்போ நீங்க எடுத்ததா தானே அர்த்தம். இப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? என்ன மிரட்டுறீங்களா? இல்ல, என்னால என்ன முடியும்னு உனக்கு சொல்றேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. என் அனுமதி இல்லாம இனிமே நீ திரும்பி போகவே முடியாது. எப்பவும் என் கண்காணிப்புல தான் நீ இருக்கணும். பேக்ல இப்போ பணம் இருக்கு. இதுக்கு மேல நீ திரும்பவும் தப்பிக்க நினைச்சா பணம் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தா உன் உள் மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்குல்ல இந்து மேல ஒரு ஆசை, அதுவும் நிறைவேறும். அப்படி இல்ல, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஏய், அப்ப இனிமே வளர்த்துக்கோ. அத நிறைவேற்றிக்கதான் சூப்பரா ஒரு சந்தர்ப்பம் இருக்கே. மீனாட்சி அம்மா, உங்க ஆசையெல்லாம் அந்தரத்துல தொங்க விட்டு போக இருந்தீங்களே பாத்தீங்களா? நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். உங்க புள்ளைக்கு புத்தி சொல்லுங்க. டேய் தம்பி,
இந்த விஷயத்தெல்லாம் துரு துருன்னு இந்து கிட்ட போய் சொல்லிரணும்னு நினைச்சிராத. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஐயோ, அப்புறம் இந்து உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. எக்ஸ்கியூஸ் மீ. இது நமக்கு தேவையாடா? இப்ப என்னடா பண்ண போற? இங்கேயே கடந்துதான் ஆகணும் நாம. மா கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அவகிட்ட போய் என் பையன் நான் சொல்றத கேட்க மாட்டேன்றான், அவனை சமாதானப்படுத்த இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு கேளு. ஏய், என்னடா சொல்ற நீ? மா அவ இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேக்கையே கையில எடுத்தேன். ஏய் ராசாடா, நீ உனக்கு உடம்பு முழுக்க மூளை. நான் பெத்தது இப்படி பழைக்க தெரியாம இருக்கேன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே கடந்தேன்டா. நீ என் புள்ள நிரூபிச்சிட்ட. இந்த வரேன், நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு, மிச்சதெல்லாம் இந்த மீனாட்சி பாத்துக்கிறேன். 5 10 தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க காரியத்தை முடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன விரல சூப்பிட்டு இருக்கணுமா? கிடைக்கிற சந்தர்ப்பத்துல இப்படி அடிச்சு புடுங்கணும். இதெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்துக்கோமா. பரவாயில்லையே, நல்ல வேலை இவன் என் புருஷன் மாதிரி இல்ல. எனக்கே புத்தி சொல்றான் பாரு. அதுவும் திஸ் மீனாட்சிக்கே தேறிடுவான் நம்ம புள்ள. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். என்ன ராமையா, கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஏய் பாஸ்கர், கல்யாணத்துக்கு வந்துரு. ஏமா, கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள். ஏய், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வாங்க. நீயும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணம் வரைக்கும் உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க போறதா என்கிட்ட சொன்னாரு. ரெக்க கட்டி பறக்குதட அண்ணாமலை. ஏய் சுபமா, கல்யாணத்துக்கு வாங்க. உன் உண்மையான வெற்றி திரும்பி வந்திருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி, என் காதுல புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. மூக்கையே கமலாம்பட்டி. ஐயோ, பேரப்பாரு மூக்கைய நாக்கையன்னுகிட்டு. ஐயோ, எவ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கல்யாண பத்திரிக்கைக்கே பேர் எழுதுற மாதிரி ஆயிப்போச்சே. எல்லாம் என் நேரம். மூக்கைய கமலாம்பட்டி. அப்பா, 4 பேர் எழுதுறதுக்குள்ள நாக்கு தள்ளி போகுது. ஒரு காஃபி. ஆஹா, தனோ நீ தெய்வண்டி. தலை வலிக்குது, சூடா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ ஏன் கொண்டு வந்துட்ட? காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கா? அக்கா, காஃபி உங்களுக்கு இல்ல, லக்ஷ்மி அக்காவுக்கு. ஏய் நில்லடி. அவளுக்கு எதுக்கு இப்ப காஃபி? வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தனா? நான் கஷ்டப்பட்டு பேரை எழுதிட்டு இருக்கேன், காபி எனக்கு கொடுக்காம அவளுக்கு கொண்டு போனா என்னடி அர்த்தம்? சரி சரி, இத நீ எனக்கு கொடுத்துட்டு அவளுக்கு வேற காஃபி எடுத்துட்டு போ. அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஃபில்டர் காஃபி. லக்ஷ்மி அக்கா ஃபில்டர் காஃபி தான் குடிப்பாங்க. அடி பாவி, ஒரு காஃபிக்கா என்ன இப்படி ஏங்க விடுற? அக்கா, நீங்க விவரம் புரியாம இருக்கீங்க. இந்த வீட்டு கொத்து சாவி யார் இடுப்புல தொங்குது? ஏய், என்ன வந்த உடனே எல்லாரோட இடுப்பையும் நோட் பண்ணிட்டியா? பண்ணணும்க்கா. இந்த வீட்ல யாருக்கு மரியாதை இருக்கு, யார் சொன்னா நடக்கும், யார பகச்சுக்க கூடாது, யார்கிட்ட பவ்யமா நடந்துக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே அட்ஜஸ்ட் பண்ணி இங்க வாழ முடியும். இப்போ இந்த வீட்ல யாருக்கு மதிப்பு இருக்கு?
எல்லாம் அந்த லக்ஷ்மி குரங்குக்கு தான். ம், கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே எல்லாரும் உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்திரத்துக்கு வலிக்க போகுது. Faster டேய். வீடு துடைக்கிறது சமைக்கிறதெல்லாம் யார் பண்ணுவா? சீக்கிரம் பண்ணு. தேய்க்கிறேன். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே.